இந்த சேவல் கலை உலகத்தில் சேவல் கோழிகள் வளர்க்குறது ஈஸி தாங்க. ஆனால் உருவாகிறது ரொம்ப ஒரு கஷ்டம், திறமையான செயல். அதுதான் சேவல் கலைன்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். நான் என்னுடைய ஒரு அனுபவத்திலையும் அதுதான் சேவல் சோக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, சேவல் இனப்பெருக்கம் இருக்கும். ஸோ இனப்பெருக்கத்தில் நம்ம என்னென்னலாம் தவறு செய்யணும், எப்படிலாம் தவறு செய்யணும், அந்த தவறை நம்ம எப்படி திருத்திக்கணும், அதை பற்றி தான் நியூடியில் முழுக்க பார்க்க போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோழிக்கு 4-5 சேவலை போடுறது, ஒரு சேவலுக்கு 3-4 தட்டையை போடுறது, பூம்பட்டாக்கே நம்ம ப்ரீடிங் பண்ணுறது, இது போலலாம் இல்லாமல் எப்படி நம்ம ஒரு முறையான ஒரு நல்ல ஒரு எதிர்கால கோழி குஞ்சுகள் நம்ம திடமான கோழி குஞ்சுகள் எப்படி உருவாக்கணும், அதுக்கான ஒரு விளக்கம் தான் நம்ம நிலையில் பார்க்க போகிறோம். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ப்ரீடிங்னா நல்ல ஒரு லைமேஜை செட் பண்ணுறதுக்கு நம்ம நல்ல ஒரு சேவலையும் பெட்டையும் போட்டு ப்ரீடிங் பண்ணுவோம். இதில் புதுசாக செட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சீக்கிரம் கோழி உருவாக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் மட்டுமே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு சேவல்கிட்டே 4-5 பெட்டையை போட்டு திருடுவாங்க. அப்படிலாம் ஒரு பெட்டைக்கிட்டே 3-4 சேவலை போட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இதெல்லாம் எப்படி வெயிட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்டாக சொல்லிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ என்ன பேர் இருக்குன்னா, சேவல் ரன்கள் நம்ம போயிடலாம். ரங்கு பட்டி அதனுடைய மிரல்வாட்டம் முக அமைப்பு அதெல்லாம் வச்சு தான் நம்ம எல்லோரும் ப்ரீடிங் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரீடிங்கில் லைனேஜ் இல்லாமல் நம்ம யார்கிட்டயோ ஒரு கோழியும் யார்கிட்டயோ ஒரு சேவலையும் வாங்கி செட் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஒரு கோழியோ ஒரு சேவலும் இருக்கும். ஓகேங்களா? நல்லா மெயில் வச்சுக்கேன். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரீடிங்க்கு சேவலை நீங்கள் நீர் ஓகேவா, நீங்கள் பட்டாவில் போடலாம், போடக்கூடாதுன்னு சொல்லலை, போட வேணாம்னு சொல்லலை. ஸோ பட்டாவில் போட்டால் அதுக்கான வர கோழி குஞ்சு அந்த தினம் அழுத்தம் கம்மியாக இருக்கும், அடியோட கெப்பாசிட்டி இருக்காது, பழுவு இருக்காது. மெயினாக பழுவு இருக்காது அதுக்கு வர கோழி குஞ்சிக. சரிங்களா? அதனால் கோழி கொஞ்சம் நீர் 2 வருஷம் 2.5 வருஷம் அந்த ஆனப்பொழுது சேவலை எடுத்துங்க. அந்த சேவலுக்கு எப்படி நீங்கள் ப்ரீடிங் பண்ண போகிறீங்கன்னா, அந்த சேவல் ஒரு 10 நாளைக்கு முன்னே நம்ம கையில் வச்சு சேவலுக்கு லோட் தீனி ப்ரீடிங் லோட் தீனி சொல்லுவோம். அது என்னன்னா, முட்டை இருக்குங்களே, முட்டை கருவில் மகந்து தூள் ஊறுதல் தாழ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 10 நாள் 4 நாள் கொடுத்துருவோம். ஓகேவா? அதுக்கப்புறமா ஃபுட்டு பார்த்தினா ஃபுல்லாக இந்த பாதாம் பிசெல்லாம் கிடைச்சா கொடுப்பாங்க. அப்படின்னா நம்ம பால்வழியில் உண்ட மாவுன்னு சொல்லுவோம், சத்து மாவுன்னு சொல்லுவோம். அதை வாங்கி சுட தண்ணியோ பாலையோ மிக்ஸ் பண்ணி தவால போட்டு அரை பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் அதன் பிறகு அந்த மாவில் பார்த்தினா இந்த நீர் முன்னே ஒரு இதில் தழ பொடி பண்ணி அப்புறம் செம்பருத்தி மாவு பொடி பண்ணி கொடுப்போம். அப்புறம் ஈவினிங்கை பார்த்தோன்னா வாரத்தில் 2 நாள் ஆட்டுடைய மண்ணீரலும் அதனுடைய ஜீரும் நல்லா ஹீட் பண்ணி வெங்காயம் போட்டு கொடுத்துருவோம். சரிங்களா? நம்ம இது போல் கொடுக்கும்போது வரக்கூடிய கோழி குஞ்சுக்கு பார்த்தோன்னா 2 ஃபீட் 2.5 ஃபீட்டில் நல்லா அழுத்தமாக தரமாக வரும். 1.5 ஃபீட் 1 ஃபீட்டில் வந்தாலும் நல்லா நகம மாதிரி வருங்க கண்டிப்பாக. அப்புறம் ஒரு கோழிக்கு எத்தனை சேவல், ஒரு சேவலுக்கு எத்தனை கோழி, இப்படி நீங்கள் கேட்டதுக்கு ஒரு சேவலுக்கு மேக்ஸிமம் 2 கோழி தாங்க போடணும். அதுக்கு மேலே போட்டால் நம்மளுடைய சேவல் நீங்கள் அந்த டைம் எடுத்துருங்க. அப்புறம் ஃபியூச்சரில் ஒரு வருஷம் 2 வருஷம் அது ஒரு ஈத்து 2 ஈத்து போகும்போது 3 ஆயிரத்துனா கண்டிப்பாக அதனுடைய கோழி குஞ்சு பார்த்தோன்னா அதனுடைய அணுக்கள் வீரியம் கம்மியாகி கோழி ஒரு சக்தி இல்லாமல் இருக்கும். சரிங்களா? அதுபோல் தான் சேவல் இருக்கும். அதுமாதிரி ஒரு கோழிக்கு எத்தனை சேவல் போடலாம், ஒரு கோழிக்கு எத்தனை சேவல் போடலாம்னு சொல்லி இது உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குங்க. என்னன்னா, ஒரு கோழி 2 சேவல் மேய்க்க போகுது அப்படின்னா, இப்போ ஒரு சேவல் மேய்க்கும் போது அதனுடைய அணுக்களில் அதனுடைய அணுக்கள் போயிட்டு தான் முட்டையை கருவாக்கும். அந்த இன்னொரு சேவல் மேய்க்கும் போது அதனுடைய அணுக்கள் போயிட்டு தான் முட்டையை உருவாக்கும். இப்போ 2 சேவலும் மிதிக்கும் போது 2 அணுக்கள் போயிட்டு ஒரே முட்டையில் உருவாகுங்க. நல்லா புரிஞ்சுங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த சேவல் மெதிக்குதோ அதனுடைய சேவலை போயிட்டு கோழி 24 மணி நேரத்தில் கரு கூடிடும். சரிங்களா? அதனால் இப்போ நீங்கள் ஒரே கோழிக்கு 2 சேவல் போடலாமான்னா என்னை பொறுத்த வரைக்கும் போடக்கூடாது. சப்போஸ் அப்படி போகிற மாதிரி இருந்தால் ஒரே லைனில் போடலாம். இது என்னுடைய கருத்துக்கு மேலே ஒரே லைனில் போடலாம். அப்புறம் கோழிக்கு பார்த்தோன்னா இந்த சீக்கிரம் கோழி நீங்கள் ப்ரீடிங் பண்ணக்கூடாது. சீக்கிரம் சேவலுக்கும் ப்ரீடிங் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் அதனுடைய வயிற்றால் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா சேவல் நல்லா வேர்க்கும் திடீரில் இழுத்துக்கும். ஓகேங்களா? சேவல் நல்லா வேர்க்கும் திடீரில் இழுத்துக்கும். முழக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சேவல் தேர்ந்துவிடாதீங்க. ஒரு சேவல் ஏதாவது ஒரு அந்த வெப்பநிலை மழை காலத்தில் அது வீட்டுச்சுன்னா அது
அது பிரச்சனை இல்லை. அதனுடைய லைனேஜ் ஃபுல்லாகவே அது மாதிரி ஆகுதுன்னா அந்த சேவலை தெரிந்து இருக்காதீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 3 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஏன் பாயிண்ட்னா, நோய் பட்ட கோழி போட்டுக்கூடாது. ஒரு சேவலுக்கு இத்தனை கோழி தான் போட்டுருக்கணும், இத்தனை கோழிக்கு இத்தனை சேவல் தான் போட்டுருக்கணும். சேவல் போடும்போது சேவலுக்கோ கோழிக்கோ ஃபுட்டும் கூடாது. இதெல்லாம் இப்போ நீங்கள் கிளியர் ஆகிட்டுருப்பீங்க. குருஜில் இருக்கும்போது சேவலை வந்து கண்டிப்பாக ப்ரீடிங் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா குருஜில் இருக்கும்போது அது சாப்பிட்ற தீனி எல்லாமே அதனுடைய குருஜிக்கு தான் பயன்படும். அதனால் அது இனப்பெருக்கத்து கண்டிப்பாக பயன்படாது. வர கோழி குஞ்சுங்க அதில் தான் வந்து இந்த ரொம்ப உடஞ்சி ஒத்தநடையில் வர சேவலாகும். சரிங்களா? இதுதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரீடிங் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணுற வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அழகான ஒரு இனப்பெருக்கத்தை பண்ணி நல்ல ஒரு பழைய காலத்தினுடைய சேவலாக நல்லா ரெண்டை பூட்டில் அந்த முப்பட்டியில் எடுங்க. வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக வர சோக்காளிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.